கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யவிருக்கின்ற செயல்பாடுகளை பற்றி, முடிவுகளை பற்றி பலரிடத்திலும் நான் பகிர்ந்து கொள்கிறோம். சில விஷயங்களை நெருக்கமான நண்பர்களுக்கு மத்தியில் மாத்திரம் பகிர்ந்து கொள்கிறோம். இப்படி ரகசியமாக சில முடிவுகளை எடுப்பது குறித்து இஸ்லாத்தில் சில வழிகாட்டல் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த ரகசியம் பேசுகிற விஷயத்தில் அதிகமான மக்கள் பாவத்தில் விழுந்து விடுகிற காட்சியை பார்க்கிறோம். அதனால் ரகசியம் பேசுவதாக இருந்தால் எதை ரகசியமாக பேசலாம், ரகசியம் பேசுவதற்குரிய ஒழுங்குமுறை என்ன, ஒருவரிடத்தில் ரகசியமாக சொன்ன செய்தியை மற்றவருக்கு நம்ம சொல்லலாமா, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இஸ்லாத்தில் ஒரு தெளிவான வழிகாட்டல் தரப்பட்டிருக்கிறது. அதை நம்மில் அதிகமான பேர் அறியவில்லை. அறிந்தால் பின்பற்றுவார்கள். இது போன்ற விஷயங்கள் எல்லாம் சொற்பொழிவுகளில் சொல்லப்படுவது கிடையாது. அதனால் அறியாத காரணத்தினால் இந்த ரகசியம் பேசுகிற என்ற பெயர்லேயே நிறைய பாவங்களை சுமக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த ரகசியம் பேசுவதை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் 58வது வசனத்தில் 7, 8, 9, 10 ஆகிய 4 வசனங்களில் ரகசியம் பேசினா எப்படி பேசணும், பேசலாமா, இதை அல்லாஹ் விளக்குகிறான். அலம் தர் அன்னல்லாஹ யாலமு மாஃபி சமாவாத்தி மாஃபில் அர்த், வானங்களில் உள்ளவற்றையும் பூமியில் உள்ளவற்றையும் அல்லாஹ் அறிகிறான் என்பதை இவர்கள் காண வேண்டாமா? வானத்தில் உள்ளது அவனுக்கு தெரியும், நீ ரகசியம்னு பேசுறீங்க. வானத்தில் உள்ளதும் அவனுக்கு தெரியும், பூமியில் உள்ளதும் அவனுக்கு தெரியும் என்பதை நீங்கள் அறிய வேண்டாமா என்று துவக்கிவிட்டு, மாயக்கூனு மின் நஜ்வா சலாசத்தின், 3 பேர் ரகசியம் பேசினார்கள் என்று சொன்னால் இல்லாஹு ராபியுஹும், 4வதாக அல்லாஹும் இருக்கிறான். நீங்கள் 3 பேர் பேசுகிறீங்க, நமக்கு மட்டும்தான் தெரியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். அல்லாஹ் எல்லாத்தையும் அறியக்கூடிய ஒருத்தன் 4வதாக அங்கே இருக்கிறான். ஒலா ஹம்சத்தின் இல்லாஹுவ சாதிசுவும், 5 பேர் ரகசியம் பேசினால் அங்கே 6வதாக அல்லாஹ் இருக்கிறான். ஒலா அதுனாம் என்று தாளிக்க ஒலா அக்சர, அல்லது இதைவிட குறைவாக அல்லது இதைவிட குறைவாக என்றால் 2 பேர். 3 சொன்னான்ல, குறைவு என்றால் 2 பேர், அதிகம் என்றால் 7, 10, 20, 30, 100 இப்படி அதிகமானவர்கள். இதைவிட கம்மியாகவோ இதைவிட அதிகமாகவோ இருந்தாலும் இல்லாகவும் ஆகும், அவங்களோட அல்லாஹ் இருக்கிறான். நீங்கள் ரகசியம் பேசுகிறீங்க, ரகசியம் பேசும்பொழுது மனசில் என்ன வைக்க வேண்டும் என்றால், நாம் பேசுகிற அந்த ரகசியம் நமக்கு மட்டும்தான் தெரியும் என்று நினைக்கக்கூடாது, நமக்கு மேலே ஒருத்தன் இருக்கிறான் என்று நினைக்கணும். அப்படி நினைத்தால் அவன் விரும்பாத பேச மாட்டோம். நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கிறான், இந்த விஷயத்தை பேசலாமா, இதை பேசினால் அல்லாஹ் அறிந்து கொண்டிருப்பானே, அறிந்தால் கேள்வி கேட்பானே, அல்லாஹ்வுக்கு தெரியாத ரகசியம் மனுஷன் நினைக்கிறான். நம்ம ரகசியம் தானே பேசுகிறோம், யாருக்கு தெரிய போகிறது? இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பகிரங்கமாக பேசுவதற்கு தயங்கக்கூடிய காரியங்களை ரகசியமாக பேசுகிறாங்க. பகிரங்கமாக பேசுவதற்கு ஏன் தயங்குறாங்க? மக்களுக்கு பயந்து தயங்குறாங்க. ரகசியமாக ஏன் பேசுகிறாங்க? மக்களுக்கு தெரியாது என்பதால் பேசுகிறார்கள். ரெண்டுலையும் என்ன நிலைப்பாடு எடுக்க வேண்டும் என்றால், அல்லாஹ்வுக்கு இது தெரியும், நம்ம பேசுகிற இந்த ரகசிய பேச்சுக்களை அல்லாஹ் ஒத்துக்கொள்வானா, ஏற்றுக்கொள்வானா என்ற கவனத்தோடு பேசணும் என்ற ஒரு அறிவுரையை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ ஐனமா காணும், இவர்கள் எங்கே இருந்தாலும் சரி அவர்களோடு இருந்து கொண்டிருக்கிறான். சும்மையும் நப்பியகும் பிமா அமிலு யௌமல் கியாமா, கியாமத்து நாளில் இதையெல்லாம் கூப்பிட்டு எல்லாம் சொல்லுவான். ரகசியம் பேசுனீங்களே, இந்த அநியாயத்தை பற்றி பேசுனீங்களே, இந்த அக்கிரமம் செய்கிறத பற்றி பேசுனீங்க இல்லையா, இவனை கவுக்கிறதுக்கு பேசுனியா இல்லையா, அவனை பற்றி அவதூறு பேசுனியா இல்லையா என்று ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி சொல்லி அவர்களுக்கு தெரிவித்து கியாமத்து நாளையில் தெரிவிப்பான் அர்த்தம், தண்டிப்பான் அர்த்தம். சும்மா தெரிவிக்கிற மெசேஜ் கொடுக்குறதா, அவர்களுக்கு அறிவிப்பான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் 58:7 வசனத்தில் சொல்கிறான். இந்த ரகசியம் பேசக்கூடிய விஷயம் துவக்க காலத்தில் டோட்டலாகவே தடுக்கப்பட்டுருச்சு. அரபுகள்கிட்ட கூடி கூடி ரகசியம் பேசுகிறது அதிகமாக இருந்தது. என்ன ரகசியம் பேசுவாங்கன்னு சொன்னால் கெட்டது தான் பேசுவாங்க. ரகசியம் பேசினாலேயே யாரை கெடுக்கிறது, யாரை கவிக்கிறது, யாரை பற்றி அவதூறு சொல்வது, இந்த மாதிரியான விஷயந்தான் கூடி கூடி பேசினார்கள். அப்போ ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் அந்த ரகசியம்னு பேசக்கூடாது, என்ன பேசினாலும் வெளிப்படையாக பேசணுமே தவிர ரகசியமாக எதையுமே பேசாதீர்கள் என்று துவக்கத்தில் தடை இருந்துச்சு. அதை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அலம் தர இலல்லதீன நுஹு அனி நஜ்வா, இந்த ரகசியம் பேசக்கூடாது என்று தடுக்கப்பட்டிருந்தார்களே, அதை பற்றி நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களா? சும்மா யாவதூன் அலிமா நுஹு அன்ஹு, எதை விட்டும் தடுக்கப்பட்டார்களோ அதுக்கு திரும்ப செல்கிறார்கள். ரகசியம் பேசாதீங்கன்னு தடுக்கப்பட்டால் பேசாமல் இருக்க முடியலை, மீண்டும் அதை செய்கிறார்கள். ஒயத்தனாஜவுன பில் இஸ்மி, பாவமான காரியங்களைத்தான் ரகசியமாக பேசுகிறார்கள்.
உல் உதுவான் வரம்பு மீறுகிற விஷயத்தை தான் ரகசியமாக பேசுகிறார்கள். இப்போ மாசியத்தில் ரசூலுக்கு மாறு செய்கிற காரியங்களை, அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்கிற காரியங்களை தான் ரகசியமாக பேசுகிறார்கள். பேசிக்கொண்டு உள்ளுக்குள்ளே சொல்லிக்கிறாங்களாம். யக்கூலுன ஃபி அன்ஃபுஸிஹிம், மனசுக்குள்ளே சொல்லுகிறார்கள், லவ்லா யுஅதிபுன அல்லாஹு பிமா நகூல், நம்ம சொல்றதுக்கு அல்லாஹ் நம்மளை தண்டிக்காமல் இருக்கணுமே. என்ன பேசுறான்னு கேட்டா பாவத்தை பற்றி பேசுகிறான், உள் உதுவான் வரம்பு மீறலை பற்றி பேசுகிறான். இப்போ மாசியத்து ரசூல் என்ன வழிகாட்டினாங்களோ அது மாற்றமான விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் நம்மளை பிடிக்காம இருக்கணுமே, அவனுக்கு தெரியுதான் என்று சொல்லி உள்ளுக்குள்ளே சொல்லி கொண்டு இப்படி ரகசியம் பேசுகிறார்கள். ஹஸ்புஹும் ஜஹன்னம், இவர்களுக்கு நரகமே போதுமானது. யஸ்லவுன்ஹா, அதில் அவர் நிச்சயமாக நுழைவார்கள். ஃபபிஸல் மஸீர், சென்றடையும் இடங்களில் மகா கெட்ட இடம், நீ போய் சேரும் இடத்துல எல்லாம் மகா கெட்டது நரகம்தான். அப்படியான ஒரு இடத்திற்கு நீங்கள் போவீர்கள். ரகசியம் பேசும்பொழுது இதை நமக்கு கூப்பிட்டு ஒரு பாவமான விஷயத்திற்காக உங்களுக்கு பேசுகிறாங்க ரகசியம்னு சொல்லி. ரகசியம்னா எதுவாக இருக்கலாம்? என்னுடைய விஷயம், நான் ஒரு தொழில் செய்ய போகிறேன், நான் ஒரு வீடு கட்ட போகிறேன், நான் ஒரு திருமணம் பண்ண போகிறேன், என் பிள்ளைக்கு திருமணம் செய்து வைக்க போகிறேன், இது சம்பந்தமாக அடுத்தவருக்கு தெரியாமல் இது எப்படி செய்யலாம் என்று நீங்கள் பேசலாம். அது சிறப்பாக செய்வதற்கு என்ன செய்யலாம், என் தொழிலை சிறப்பாக செய்வதற்குரிய திட்டங்களை எல்லாருக்கும் சொல்ல தேவையில்லை. அது மாதிரி உங்களுக்கு உங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்கள் நன்மைக்காக வேண்டி அங்கே உங்களுக்கு கேடு வராமல் தவிர்ப்பதற்காக வேண்டி ரகசியமாக பேசிக்கொள்ளலாம். அதை தண்டோரா போட்டு அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மற்றவர்கள் விஷயத்தை பேசக்கூடிய நேரத்தில் மார்க் அனுமதிக்கிறதா, இது பாவமா, இது அனுமதிக்கப்பட்ட விஷயம்தானா, ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி வழி நம்ம காட்டியிருக்கிறாங்களா என்று யோசிக்காமல் பேசினால் ஹஸ்புஹும் ஜஹன்னம், அவங்களுக்கு சென்றடைகிற அவங்களுக்கு போதுமானது நரகம்தான். அப்போ இந்த ரகசியம் பேசுதல் என்பது நம்மளை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துரும். 3 கண்டிஷன் இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஒன்று இது பாவமானு பார்க்கணும். ரெண்டாவது இது வரம்பு மீறுறதா, இது வரம்பு மீறுற ஒரு விஷயம்தானா, ஒருத்தன் அடிக்கிறதுக்காக பிளான் பண்ணுறது, அவனை அடிச்சுட்டு வருவோம், 5 பேர் கூடுவது, அவனை எப்படி போய் அடிக்கிறது, இந்த தடவை நீ 2 பேர் அப்படி போ, ரகசியமாக வச்சுக்கிடுவோம், இப்படி பேசினால் இதில் இது மார்க்கத்தில் அனுமதிச்சதா? அந்த காரியத்தை செய்யக்கூடாது என்றால் ரகசியமாக பேசுகிறதும் கூடாது தானே, ரகசிய திட்டம் போடுவதும் கூடாது தானே. அப்போ அல்லாஹ்வுடைய கட்டளை எப்படி வருதுன்னு கேட்டால், பாவமாக இருந்தால் வரம்பு மீறலாக இருந்தால் மாசியத்து ரசூலுக்கு மாறு செய்கிற விஷயங்களாக ரசூல் காட்டாத வழிமுறையில் சில விஷயங்கள் முடிவு எடுக்கிறார்கள். அது ரகசியமாக பேசக்கூடாது, பாவம். பேசக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? பேசுகிறோம், பேசிக்கிட்டு தான் இருப்பான், அவனை திருத்த முடியாது. ஆனால் நம்ம விளங்காமல் போய் காது கொடுத்து கேட்குறோமே, நீங்கள் கேட்க போய் தானே பேசுகிறான், இந்த பேச்சு நம்மக்கிட்ட பேசாத, இதுக்கு பேர் ரகசியம் கிடையாது, இதுக்கு நான் அல்லாட்ட பாவியாகணும். இந்த மாதிரி விஷயங்கள் பேசுவதற்கு நான் கேட்க தயாராக இல்லை என்று சொன்னால் 2 பேரும் பங்காளி தான் அதில். இது 58வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அப்புறம் 58:9 எல்லாம் சொல்லிக்கிறான் எப்படி ரகசியம் பேசலாம். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, இதா நாஜைத்தும், நீங்கள் ரகசியம் ஒருவரோடு ரகசியம் பேசுவதாக இருந்தால் ஃபலா ததநாஜவ் பில் இஸ்மி வல் உத்வான் வ மாசியத்து ரசூல், பாவமான காரியத்துக்கு நீங்கள் ரகசியம் பேசாதீங்க, வரம்பு மீறலுக்கு ரகசியம் பேசாதீங்க, இறை தூதருக்கு மாறு செய்கிற காரியங்களில் ரகசியம் பேசாதீர்கள். ஒத்தநாஜவ் பில் பிர்ரி ஒ தக்வா, நன்மையான காரியங்களாக இருந்தால், இறையச்சம் சம்பந்தப்பட்ட காரியங்களாக இருந்தால் அதில் ரகசியம் பேசிக்கொள்ளுங்கள். ரகசியமாக பேசினா கூட ஒரு நல்ல காரியம் செய்யணும், ஒரு ப்ரோக்ராம் ஒன்று போடணும், இந்த மாதிரி ஒரு செய்யணும், ஒரு தாவா சென்டர் அமைக்கணும், இது மாதிரி பேசுகிறீங்களா, இதை பரப்பி விட்டால் அதுக்கு எதாவது இடைஞ்சல் பண்ணிடுவாங்கன்னு இருக்குதா, ரகசியமாக பேசுங்க. ஒரு நல்ல காரியத்திற்கு இடைஞ்சல் செய்வார்கள் என்று இருந்தால் அந்த நல்ல காரியத்தை பற்றி அது தகுதியானவர்களை தேர்ந்தெடுத்து ரகசியமாக பேசி அதை செயலுக்கு கொண்டு வரலாம். அப்போ எந்த ஒரு ரகசியம் பேசினாலும் அது தக்வாவுடைய விஷயமா, அது நன்மை தர்ற விஷயமா, இதை செஞ்சால் நம்ம கூலி கிடைக்குமா, நன்மைனா தான் அர்த்தம். ஒரு ரகசியம் பேசுகிறோம், இந்த பேச்சை நம்ம காது கொடுத்து கேட்கறதுனால அல்லாஹ் கூலி தருவானா, இதனால் நம்முடைய இறையச்சம் அதிகமாகுமா, இந்த ஒரு அளவுகளை வைத்துத்தான் நீங்கள் பேச வேண்டும். ஒத்தக்குல்லா, அல்லாஹ்வை பயந்துக்கிறங்க. ரகசியம் பேசுறதுக்கு காரணமே என்னன்னு கேட்டால் இறையச்சம் இல்லாதான். இறையச்சம் இருந்தால் எப்படியும் தேவையற்றது பேச மாட்டாங்க யாருமே. இறையச்சம் இல்லாதனால பேசுகிறாங்க. ஒத்தக்குல்லா அல்லது இலகி தூஷரூன், அவனிடத்து தான் நீங்கள் ஒன்று திரட்டப்படுவீர்கள், அந்த அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று 58:9 அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் சொல்ல போனால் 58:10 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னமன் 58வது வசனத்தை 4 வசனத்தை படிங்க. நம்ம ரகசியம் பேச ரொம்ப பயப்படுவோம். ரகசியமாக கூடி பேசுகிறாங்கல்ல, அந்த மாதிரி கூடி பேசி என்ன சாதிச்சான்னு பார்த்தா பாவ மூட்டை தான் சுமக்கிறான். அதனால் கடுகளும் நன்மை இல்லை.
யாருடைய விளக்கம் இல்லாமல் நீங்கள் இந்த வசனத்தை மட்டும் படித்து பார்த்தாலே நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறோமா, நம்ம வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி ரகசியம் பேசாமல் அல்லது இந்த முறைப்படி அல்லாஹ் சொல்கிற வித பிரகாரம் ரகசியம் பேசுகிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ் சொல்கிறான் 58:10 இன்னமன் நஜ்வா மின ஷைத்தான், ரகசியம் பேசுறது என்பது ஷைத்தான் வேலை. எதுக்கு ரகசியம் பேசுகிற? வெளிப்படையாக சொல்ல வேண்டிய எந்த காரியமாக இருந்தால் நல்ல காரியத்தை வெளிப்படையாக சொல்லு. உனக்கு பர்சனலாக உன்னுடைய நன்மைக்கு உள்ள விஷயமாக இருந்தால் தான் உனக்குள்ளே வைத்துக்கொள்ள வேண்டும். பொதுவான எந்த விஷயங்களாக இருந்தாலும் அதை ரகசியமாக பேச சொல்வது யாருடைய வேலை? ஷைத்தான் வேலை. ரகசியமாக பேசினாலே அல்லாஹ் ஒருத்தன் இல்லை, அல்லாஹ் மீறி நீ செய்கிற மாதிரி வருது அதில். அப்படி நல்லா சொல்கிறான் இன்னமன் நஜ்வா மின ஷைத்தான். நஜ்வா என்று சொல்லக்கூடிய ரகசியம் பேசுதல் என்பது வந்து ஷைத்தான் வேலை. எதற்கு இதை செய்கிறார்கள் என்று கேட்டால் லியுஹ்ஸின அல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு கவலை ஏற்படுத்துவார்கள். ரகசியம் பேசி அடுத்தவனை புண்படுத்த வேண்டும், அடுத்தவனுக்கு கவலை ஏற்படுத்த வேண்டும். இதற்காக பேசுகிறார்கள். உலைசபி லாரிஹிம் செய்யா இல்லா பிஇذنில்லா, இவர்கள் அல்லாஹ்வுடைய அனுமதி இருந்தாலே தவிர இவங்க ரகசியம் பேசினால் மூமின்களுக்கு எந்த ஒரு கேடும் வராது. பேசுகிறாங்க, பேசியதை செய்யலாம் நினைக்கிறான், ஆனால் இது நடக்குமான்னு கேட்டால் எந்த ஒரு உதவி அல்லாஹ்வுடைய ஒரு ஆற்றல் இல்லாமல் இவங்க செய்ய முடியாது. வலல்லாஹி ஃபல்யத்தவக்கலில் மூமினூன், மூமின்கள் அல்லாஹ்வின் மீது மட்டுமே நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று ரகசியம் பேசுகிறாங்க இல்லையா? நம்மளை பற்றி அப்படி பேசுகிறாங்க, நம்மளை இப்படி கவலையே படாதீங்க, ஒன்றும் பண்ண முடியாது அப்படி நல்லா ஆறுதல் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? உங்களுக்கு எதிராக ரகசியம் பேசி உங்களை அழிக்க ஒழிக்க திட்டம் போடுவார்கள் என்று சொன்னால் உலைசபி லாரிஹிம் செய்யா, ரகசியம் பேசுகிறவர்களால் எந்த ஒன்றையும் செய்துவிட முடியாது, எந்த ஒரு கேடும் செய்ய முடியாது. இல்லா பிஇذنில்லா, அல்லாஹ்வுடைய விதியில் அப்படி நடக்கும் என்றால் நடந்துவிடும். அப்படி அல்லாஹ் நாடினாலே தவிர இவர்கள் ரகசியம் பேசுவதால் சாதிக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. அதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காதுன்னு அர்த்தம். நீ கெட்ட காரியத்துக்கும் தீய காரியங்களுக்கும் ரகசியம் பேசினால் அதில் சாதித்து விடலாம் என்று நினைத்தால், ரகசியமாக 10 பேரை 100 பேரை திரட்டி கொள்ளலாம் என்று நினைத்தால் ஜெயிக்க முடியுமா என்றால் விதியில் நடக்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய நடந்துவிடும். அப்படி இல்லாமல் உங்கள் விதி உங்களுடைய ரகசியத்தினால் நடக்குமா என்று கேட்டால் நடக்காது, எந்த ஒரு தீங்கும் செய்ய முடியாது. அலல்லாஹி ஃபல்யத்தவக்கலில் மூமினூன், மூமினா இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வின் மட்டும் நம்பிக்கை வையுங்கள் என்று 58:10 வசனத்தில் சொல்லி காட்டுறான். ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது நம்ம எந்த விஷயத்தை அடுத்தவர்கிட்ட பகிர்ந்து கொள்வதாக இருந்தாலும் பகிர்ந்து கொள்கிறவரும் அஞ்சணும். இது வந்து பகிர்ந்து கொள்கிற விஷயம்தானா? மனசுக்குள்ளே பல மாதிரி எண்ணங்கள் வரும், அதை பற்றி பிரச்சனை நல்லா கேட்க மாட்டான். மனசுக்குள்ளே பல தீய விஷயங்கள் தீய திட்டங்கள் அவன் அப்படி சொன்ன பிடிச்ச மனசில் வரும், அதுக்கு எல்லாம் குற்றம் பிடிக்க மாட்டான். எப்போ குற்றம் பிடிப்பான்? அதை சொல்லும்போது, அடுத்தவன்கிட்ட சொல்லும்போது, செயல் வடிவம் கொண்டு வரும்போது குற்றமாகி போய்விடுகிறது. அப்போ நம்ம ஒரு விஷயத்தை பேசுவதாக இருந்தால் இதை வந்து நம்ம அடுத்தால சொல்லலாமா, இது மார்க்கத்தில் கூடுமா, இதை மார்க்கம் நமக்கு அனுமதிச்சிருக்குதா, ரகசியமாக தானே சொன்னால் அல்ல பிடிக்காமல் இருப்பானா, வெளிப்படையாக சொன்னதான் அவதூறு, ரகசியமாக சொன்னால் அது குற்றம் இல்லைன்னு அப்படி எடுத்துக்கொள்வானா? அல்ல, ரெண்டையும் ஒரே மாதிரி தான் எடுக்கிறான். நீ வெளிப்படையாக மேடை போட்டு பேசினால் அது எவ்வளோ பெரிய குற்றமோ அந்த மாதிரி தான் ரகசியமாக 2 பேர்கிட்ட போய் சொன்னாலும் அதுவும் குற்றம், அது கடும் குற்றம் என்ற அளவில் அல்லாஹ் என்ன செய்கிறான், அதை எடுத்துக்கொள்கிறான். அதே மாதிரி இந்த ரகசியம் பேசுபவர்களுக்கு இருக்க வேண்டிய இறையச்சத்தை பற்றி 9:78 வசனத்தில் சொல்கிறான். அலம் யாலமு அன்னல்லாஹ யாலமு சிர்ரஹும் நஜ்வாஹும், இவர்கள் மனசில் நினைக்கிறதையும் ரகசியமாக பேசுவதையும் அல்லாஹ் அறிகிறான் என்பதை இவர்கள் அறிய வேண்டாமா? நீ ரகசியம் பேசுனதை தெரியாது நினைக்கிற, பேசாமல் உனக்குள்ளே வச்சுக்கிறிய, அதுவும் எனக்கு தெரியும். அல்லாஹ் எனக்கு வந்து உன்னுடைய சிறண்டா மனசில் வைத்துக் கொள்வதும் தெரியும். உன்னுடைய வேண்டியவர்களுக்கு நீ சொல்லுகிறாய் ரகசியமா, அது கூட எனக்கு தெரியும். வண்ணல்லாஹ் அல்லாமுல் குயூப், அல்லாஹ் வந்து மறைவானவற்றையெல்லாம் அறியக்கூடிய மனசில் வச்சுக்கிட்டே இருக்கணும். அல்லாஹுக்கு மறைவானது தெரியும். 2 பேரை கூட குசு குசுன்னு பேசினால் நம்ம 2 பேருக்கு தான் தெரியும் என்று மனசில் சைத்தான் போடுறான். இப்படி பேசுகிறோம், அல்லாஹுக்கு தெரியுமா தெரியாதா? அல்லாஹுக்கு தெரியும் என்று இருந்தால் அவன் தெரிந்தால் ஏற்றுக்கொள்கிற விஷயத்தானே பேசணும். அவனுக்கு தெரியுதுன்னு ஆகுது, இது அவன் ஒத்துக்கொள்வானா, தண்டிக்காமல் இருக்கமானா, கேள்வி கேட்காமல் இருப்பானா என்று பயந்து தான் பேச வேண்டும் என்பதை 9:78 எல்லாம் எச்சரிக்கிறான். 43:80 வசனத்தில் சொல்கிறான். அம் யஹசபூன, இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்களா, அன்னாலா நஸ்மவ் சிர்ரஹும் நஜ்வாகும், இவர்கள் ரகசியமாக மனதில் வைத்திருப்பதையும் ரகசியமாக பேசிக்கொள்வதையும் நாம் அறிய மாட்டோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்களா, நமக்கு தெரியாதுன்னு நினைக்கிறார்களா? எதுக்கு இதெல்லாம் கண்டிக்கிறான்? அந்த ரகசியம் பேசுகிறவன்ட்டு இந்த நோய் இருக்கிறது. யாரெல்லாம் ரகசியம் பேசுகிறான் வெளிப்படையாக சொல்ல மாட்டான், அல்லாவுக்கு தெரியாதுன்னு நினச்சே பேசுகிறான். நம்ம இவன்ட்டானே சொல்கிறோம், 10 பேர்கிட்ட சொல்கிறோம், யாருக்கு தெரிய போகுதுன்னு நினைக்கிறான். அட 10 பேரோட 11 இருப்பானே, நீ 5 பேர்கிட்ட பேசுன 6வது இருப்பானே, எப்படி தெரியாமல் இருக்கும்? இது மட்டும் மனசில் வந்துருச்சுன்னு சொன்னால் ரகசியம் பேசும்போது நம்ம என்ன செய்வோம், விலகி கொள்வோம். இது பேசலாம், இது பேசக்கூடாது, சபையில் கண்டிக்க வேண்டும். ரகசியமாக கூப்பிட்டு கெட்ட காரியங்களை சொன்னார்கள் என்று சொன்னால் அதை தட்டி கேட்கணும். இது ரகசியமா, இது எதுக்கு ரகசியமாக சொல்கிற, இது மார்க்கத்தில் உள்ளதா என்று கேட்கக்கூடிய ஒரு தன்மை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி வந்து
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழிகாட்டி இருக்கிறாங்க. ஒரு ரகசியம் பேசணும். ரகசியங்கிற ஒரு அமானிதம். ரகசியமாக ஒரு ஆள்கிட்ட ஒரு செய்தியை சொல்கிறோன்னு வைங்களேன், எல்லாருக்கும் சொல்கிற செய்தியாக இருந்தால் எல்லாருக்கும் சொல்லிடுவோம். ஒரு ஆள்கிட்ட மட்டும் இருக்கட்டுமே என்று சொல்கிறோம். அது சொல்லலாமான்னு சொல்லலாம். எந்த காரியம், நல்ல விஷயங்கள், ரசூலுக்கு மாற்றம் இல்லாத விஷயங்கள், நம்முடைய நன்மை சார்ந்த விஷயங்கள். ஒரு பெண்ணை நான் பேசி வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டோம்னு சொன்னால் இன்னொருத்தமே இந்த பெண்ணை பேசிவிடுவான். கல்யாணம் ஆகிறவருக்கு ரகசியமாக வைக்கலாம், உனக்கு மட்டும் வச்சுக்க, நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னு கேட்டால் அது கெடுத்து விட்ருவாங்கிறதுக்காக வேண்டி. நம்முடைய காரியத்தை யாராவது கெடுத்து வருவாள் என்று ஒரு ரகசியமாக சொன்னால் அதை கேட்டு பரப்பி விட்ருவாங்க. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறான், இந்த நான் போகிறேன் நீ போகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லோரும் என்ன செய்வாங்க, போட்டிக்கு போயிடுவாங்க. அப்போ ரகசியமாக நம்பி ஒப்படைக்கப்பட்டால் அது பொருளாதாரம் எப்படி பாதுகாக்கப்பட்டதா அமானிதமாக கொடுத்தால் நீங்கள் பாதுகாக்கணுமோ அந்த மாதிரி மெசேஜும் பாதுகாக்கணும். உங்களை நம்பி தானே தர்றான். அமானிதம் என்ற சொன்னாலே நம்மளை நம்பி ஒப்படைக்கப்பட்டதை பேணணும். இதை ஒருத்தருக்கு சொல்லாதே, ஒரு தகவலுக்கு உங்கள்கிட்ட சொல்கிறேன் என்று சொன்னால் அதை சுட்டு போட்டால் உங்கள்கிட்ட இருக்க வேண்டும். ஆனால் அதுவே பாவமாக இருந்தால், அதுவே வரம்பு மீறலாக இருந்தால், இவன் போய் கொல்ல போகிறேன் அப்படின்னு ரகசியமாக சொல்கிறான். அப்படியான்னு மனசில் வச்சுக்கிற முடியுமா? அவன்கிட்ட போய் சொல்லணும், உங்களை கொல்ல போகிறாங்க, பிளான் பண்ணியிருக்காங்க, எனக்கு தெரியும், சத்தியமே பண்ணி கொடுத்தாலும் என்ன செய்யணும், சொண்டு விடணும். ஏன்னு கேட்டால் அவன் கெட்ட காரியம் செய்ய போகிறாங்கிறான். கெட்ட காரியத்தை பற்றி சொன்னால் அதை போய் என்ன செய்ய, வெளிப்படுத்தி சொல்லிவிட வேண்டும். எப்படி என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவங்க பங்கு வச்சு கொடுப்பாங்க. ஜக்காத்து பொருள்லாம் வரும், கஜானாவோட குவிச்சு வைக்க மாட்டாங்க. மக்களுக்கு தேவை இருக்கிறதுனால வர வர கூப்பிட்டு பங்கு வச்சு கொடுத்துருவாங்க. பங்கு வைத்து கொடுக்கும் பொழுது பல கோடிகள் ஒன்றா குவிஞ்சிருந்தால் எல்லாத்துக்கும் கிடைக்கிற மாதிரி கொடுக்கலாம். ஒரு தடவை வரும்போது இவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு கொடுத்துருவோம், நாளைக்கு வருது அவங்களுக்கு கொடுப்போம், நாளைக்கு வச்சு இவங்களுக்கு கொடுப்போம்னு பிரித்து வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு குழுவாக மனசில் வைத்து கொண்டு ஒவ்வொரு சாராரும் கொடுப்பாங்க. ஒரு தடவை கொடுக்கும் பொழுது இந்த அன்சாரிகளை விட்டுட்டாங்க, முஹாஜிரு கொடுக்குறாங்க. அன்சாரினா மதீனாவாசிகள், முஹாஜிர்னா மக்காவிலேருந்து ஹிஜ்ரத் பண்ணி வந்தவர்கள், அகதியாக வந்தவர்கள். அன்சார்னா உள்ளூர்வாசிகள், அவங்களும் கொடுத்துருக்குறாங்க பல சந்தர்ப்பங்களில். ஒரு தடவை கொடுக்கும் பொழுது இப்படி கொடுக்குறாங்க. ஏன்னா வந்ததை எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாது, எல்லாரும் கொடுத்தா ஒருத்தருக்கும் பத்தாது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரித்து கொடுக்கும் பொழுது அன்சாரில் ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் பக்கத்தில் புலம்புறாரு, இது நேர்மையான பங்கா இல்லையே, ரசூலுல்லாவுடைய பங்கை கேள்வி. யார்? சஹாபி தான், ஒரு அன்சாரி தான். அவர் என்ன சொல்கிறாரு, இன்னஹால கிஸ்மத்துன் மா உரீத பிஹா வஜ்ஹுல்லாஹ், இந்த பங்களிப்பில் அல்லாஹ்வுடைய திருப்தி நாடப்படவில்லை, அல்லாஹ்வுடைய திருப்திப்படுத்தும் விதமாக ரசூலுல்லாஹ் பங்கு வைக்கவில்லைன்னு பேசிடுறார். அதை பக்கத்தில் இருக்க அப்துல்லா இப்னு மசூத் காதில் விழுந்துருச்சு அவங்களுக்கு. அவர் தனியாக தான் பேசுகிறார், ரகசியமாக பேசுகிறாரு, சத்தம் போட்டு பேசுனா எல்லாம் போட்டு மொத்திருப்பாங்க. அவர் சொல்கிறாரு, பக்கத்தில் இவருக்கு மட்டும் விளங்குற மாதிரி சொல்கிறாரு. உடனே என்ன செய்கிறார், அப்துல்லா இப்னு மசூத் ரசூல்லாட்ட வர்றாரு. சஹாபா கூட ரசூல்லா உட்காந்துருக்குறாங்க, கூட்டத்தோடு உட்காந்துருக்குறாங்க. கிட்ட போய் ரகசியமாக இந்த ஆள் இந்த மாதிரி சொன்னார், நீங்கள் பங்கு வச்சு கொடுத்தீர்ல, அதை பற்றி இந்த சஹாபி இந்த மாதிரி பேசுகிறாரு, இது நீங்கள் இறை திருப்திக்கு ஏற்றவாறு நடக்கலை, அது அநியாயமாக பங்கு வச்சுட்டீங்க என்று சொல்லுகிறாருன்னு உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமெல்லாம் சிவந்து, கோபத்தில் ரொம்ப கண்கள்லாம் சிவந்து போய்விட்டது. பார்த்தோன்னே அவர் எந்த அளவுக்குன்னு அந்த கோபத்தை பார்த்த உடனே, நம்ம இதை சொல்லாமல் இருந்திருக்கலாமே நான் நினைத்தேன். நம்ம இந்த ஒரு செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இப்படி சொல்ல முடியாது. ஏன் கோபப்படுறாங்கன்னு கேட்டால், அவங்கள்ட்ட கடுகளவு கூட யாருக்கும் அநீதி இழைக்க மாட்டாங்க. இப்படி அநியாயம் பண்ணி இந்த மாதிரி வேணும்னு வேண்டிய ஆளுக்கு பங்கு வச்சு கொடுத்தால் கேட்கலாம். அப்படி உள்ள கற்பனை பண்ண முடியுமா அவங்கள? அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படி யாருமே கற்பனை பண்ண முடியாது. சில நேரத்தில் சிலர் கிடைக்காமல் போகத்தான் செய்யும். அது அநியாயத்தினால் இருக்காது, சில காரணங்களுக்காக இருக்கும், அல்லது இல்லாமையினால இருக்கும். அதை விளங்கி கொள்ளாமல் இவர் ஒரு கடும் வார்த்தையை சொன்னோன்னே அவங்களுடைய நாணயத்திலையும் நேர்மையிலும் ஏற்பட்ட ஒரு குற்றச்சாட்டாக இருக்கும் பொழுது கடுமையான கோபம் முகமெல்லாம் சிவந்து விடுகிறது. இவ்வளவு பதட்டம் அடைய ரசூல்லாவை இப்படி ஆக்கிட்டமேன்னு சொல்லி நான் சொல்லாமல் இருந்திருக்கலாமே என்று நினைக்கிறார். பிறகு ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மக்கள்கிட்ட நோக்கி சொல்கிறாங்க, அதை விட்டாங்க மனசில் வைத்து கொண்டு, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, மூசா நபி இதுக்கு மேலே தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்டார், என்னையே நீங்கள் படுத்துகிற தொல்லையை விட மூசா நபி சமுதாயத்தவர்கள் மூசா நபியை இதுக்கு மேலே அநியாயம் பண்ணியிருக்கிறாங்க, புண்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லி அதனோட கம்பேர் பண்ணி தன்னை ஸ்டடி பண்ணி கொண்டார்கள். அதுக்காக வேண்டி அவர் போய் தண்டிக்கலை, அதுக்காக வேண்டி அவர் போய் திட்டலை, அவர் நோக்கி எதுவும் கண்டனம் தெரிவிக்கலை. அது செய்யாட்டாலும் மனசை பாதிச்சிருக்கு. பாதித்தது ஒரு செகண்டில் கோபம் அடைந்து விட்டு அடுத்த நிமிடம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இது ஒரு சகஜம், எனக்கு என்ன பெரிய விஷயம், மூசா நபிக்கு இந்த மாதிரி அநியாயம் பண்ணாங்க, அதோட கம்பேர் பண்ணால் இது ஒன்றுமே கிடையாது என்று சொல்லி அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல ஆறுதல் அடைகிறாங்க. இது புகாரியில் 6100வது ஹதீஸில் இருக்குது. இப்போ நான் பொறுமையை மேற்கொள்ளும். இதில் என்ன பிரச்சனை என்று கேட்டால், இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி ஒருத்தர் ரகசியமாக தானே சொன்னார், மேடை போட்டு சொல்ல இல்லை, இவர் காதில் வழங்குற மாதிரி தானே சொன்னார். இவரும் போய் சபையில் நின்று கத்தியும் சொல்லலை,
ரசூலுல்லாஹ் கிட்ட போய் பார்த்து இந்த மாதிரி இந்த நபர் உங்களை பற்றி பேசுகிறாரு என்று சொல்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரகசியத்தை சொல்லக்கூடாது என்று இருக்குமானால் இது என்று சொல்கிறேன், அடுத்தவன் சொன்ன ரகசியத்தை உனக்குள்ளே வைக்க வேண்டியதானு சொல்லலை. அது ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. ரிசீவ் பண்ணி கொண்டு இது ஒரு சகஜம் என்று எடுத்துக்கொண்டார்களே தவிர இந்த மாதிரி உங்கள் இடத்துல யாராவது இப்படி சொல்வார்களே ஆனால் அதை அடுத்தவர்கிட்ட சொல்லாதீர்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? அப்போ இந்த ரகசியம் என்பது அடுத்தவரை பாதிக்கிற விஷயத்தை கொண்டு சொன்னார்களே ஆனால் அவர் போய் தெரிவிக்கணும். அப்போ தான் அவர் அதுக்கு என்ன ரிப்ளை கொடுப்பாரு, அவர் அதை எப்படி எதிர்கொள்வார், உங்கள் சூழ்ச்சி அவர் எப்படி முறியடிப்பார் என்று அவங்களுக்கு தெரிய முடியும். அதிகமான ரகசியங்கள் இப்படி தானே பேசுகிறோம். அதிகமான ரகசியங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டால் பிறரை கவிழ்க்கிற விஷயமாகத்தான் பேசுகிறோம். அப்படி பேசும்பொழுது நம்ம தெரியாமல் நம்ம உட்கார்ந்துட்டோன்னு வைங்களேன், நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் ஒன்று புறக்கணிக்க வேண்டும். புறக்கணிக்க முடியவில்லை என்று சொன்னால் இந்த இப்னு மசூத் அவர்கள் செஞ்ச மாதிரி சம்பந்தப்பட்டவர்கிட்ட போய் உங்களுக்கு எதிராக இந்த வேலையை செய்வதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். ஏன் இஸ்லாஹ் லா கைர ஃபீ கஸீரின் மின் நஜ்வாஹும் அல்லாஹ் சொல்கிறான், இவர்கள் ரகசிய பேச்சில் எதுவுமே நல்லது கிடையாது. இல்லாமன் அமரபி சதகத்தின் தர்மங்கள் செய்பவனை தவிர, அவ் அமரபில் மஅரூஃபின் மஅரூஃப் நல்ல காரியங்களை செய்வதை தவிர, அவ் இஸ்லாஹின் பைனன்னாஸ் மக்களுக்கு மத்தியில் நல்லிணக்கம் ஏற்படுவதை தவிர மற்ற எந்த விஷயத்தில் இவர்கள் பேசுகிற ரகசியத்திலையும் நன்மை கிடையாது. 4வது அத்தியாயத்தில் 114வது வசனத்தில் நல்லா சொல்லி காட்டுறான். நம்ம பேசுகிற பேச்சுக்களில் இஸ்லாஹும் பயன மக்கள் மத்தியில் நல்லிணக்கம் ஏற்படுத்த இருக்கணும். அப்படி இல்லைன்னா அதில் எந்த ஒரு ஹைருமே இல்லை, எந்த ஒரு நன்மையும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த வகையில் ரகசியம் பேசினால் அந்த ரகசியத்தை பேணுவது எதுவரை என்று சொன்னால் அடுத்தவரை பாதிக்காத வரைக்கும் தான். நான் ஒரு ரகசியம் ஒரு கடை திறக்க போகிறேன், இது சொல்லி விட்றாதீங்க, அந்த இடத்துல வேறு யார் போய் அட்வான்ஸ் கொடுத்துருவோம் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதில் யாரையும் பாதிக்காது. என்னுடைய கடை நான் திறக்க போகிறேன், உங்கள்கிட்ட ஒரு செய்தியை சொல்கிறேன். இதை போய் தண்டோரை போட்டு அடிக்க வேண்டிய எந்த அவசியம் கிடையாது. இதை போய் சொல்லி நீங்கள் யாரையும் காப்பாற்ற தேவையே இல்லை. அதே நேரத்தில் என்ன செய்யணும், அந்த கடை கொள்ளடிக்க போகிறேன், அந்த கடைக்கு பூட்டு போட போகிறேன், அவனை போய் அடிக்க போகிறேன்னு சொல்கிறீங்க. இதையும் போய் அடிக்க போகிறான், இதை நம்மளை ஒரு பங்காளி ஆக்குறான், இவன் போய் அடிச்சுவிட்டு அவன் பாதிக்கப்படுவானே. உடனே என்ன செய்யணும், அந்த செய்தி சத்தியம் பண்ணி வாங்கினாலும் சத்தியம் பண்ணக்கூடாது. மார்க்கத்தை அறியாமல் சத்தியம் பண்ணி விட்டாலும் இதை பேண வேண்டிய அவசியமே கிடையாது. ஒருவரை கவிழ்க்கிற விஷயம் சொல்லப்படும் என்று சொன்னால் அந்த செய்தியை கேட்டவர்கள் யாரை கவிழ்க்க நினைக்கிறார்களோ அவருக்கு போய் தெரிவித்து விட்டு என்ன செய்யணும், அவங்களை உஷார்படுத்த வேண்டும். அதைத்தான் அந்த சஹாபி செய்திருக்கிறார்கள், இப்னு மசூத் அவர்கள் செய்கிறார்கள். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரகசியத்துக்கு சொல்கிறாங்க. ஒரு 3 பேர் தான் ஒரு 3 பேர் உட்காந்துருக்குறோம். 3 பேர் உட்கார்ந்தா ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, 3 பேர் இருந்தால் 2 பேர் பேசாதீங்க. 3 பேர் தான் மொத்தமாக ஒரு இடத்துல இருக்கிறோம். ஒரு இடத்துக்கு போயிருக்கிறோம், வாக்கிங் போயிருக்கிறோம், ஒரு பீச்சில் போய் உட்காந்துருக்கோம். 3 பேராக சேர்ந்து அவனை தனியாக விட்டுட்டு 2 பேர் பேசினீங்க வைங்க, அவன் மனசு சங்கடப்படும். நீங்கள் 3 பேர் ஒரு இடத்துல இருந்தீர்களே ஆனால் அதில் 2 பேர் இதா குன்தும் சலாசத்தன், நீங்கள் 3 பேர் இருந்தீர்கள் என்று சொன்னால் ஃபலா யத்தனாஜா ரஜுலானி, அதில் 2 பேர் மட்டும் ரகசியம் பேசக்கூடாது. ஏனென்றால் அவனுடைய உள்ளம் கவலைப்படும். எப்போ பேசலாம், 3ங்கிறதுக்கு பதிலாக ஒரு 4 வந்து 2 பேர் பேசிக்க. அவனுக்கு ஒரு கம்பெனிக்கு ஒரு ஆள் இருக்குது, ஒரு 10 பேர் இருக்கிறாங்களா, ஒரு 3 பேர் பேசலாம். ஒருத்தனை மட்டும் விட்டுட்டு பேசக்கூடாது. 10 பேர் இருக்கிற ஒரு சபையில் ஒரு 9 ரகசியம் பேசணும், நீ மட்டும் இருந்துக்க. இந்த மாதிரி ரகசியம் பேசுவதாக இருந்தால் அந்த ஒரே ஒருத்தனை மட்டும் தனிமைப்படுத்தி ரகசியம் பேசல் கூடவே கூடாது. ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல 10 பேர்கிட்ட பேசலாம், 50 பேர்கிட்ட கூட பேசலாம், 75 பேர்கிட்ட கூட பேசலாம். ஆனால் ஒருத்தனை மட்டும் தனிமைப்பு ஏன்னு கேட்டால் நம்மளை பற்றி தான் பேச போகிறானோ. 10 பேர் இருக்கிறோம், நம்மளை மட்டும் விட்டுட்டு பேசுகிறான்னு சொன்னால் இவன் நம்மளை தான் பேச போகிறான்னு நினைப்பார்கள். அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை பண்ணுறாங்க. புகாரில் 6290 ஹதீஸில் இருக்கிறது. அதனால் ரகசியம் பேசல் என்பதில் இந்த மாதிரியான ஒரு அளவுகோலை எடுத்துக்கொண்டு மனுஷனை நாடை கடைப்பிடிக்க வேண்டும். பொய்யான விஷயங்களை, வரம்பு மீறலான விஷயங்களை ரகசியமாக பேசவே கூடாது, பேசினாலும் கேட்கவே கூடாது. அடுத்து வர பாதிக்கிற விஷயமாக இருந்தால் அவர்களுக்கு போய் தெரிவிக்கவும் வேண்டும் என்ற இந்த ஒழுங்குகளை கடைப்பிடித்து நடக்கிற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக.